பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே, இந்த நாளிலும் யூடியூபை பார்த்து கொண்டிருக்கிற, வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் பார்க்கிற ஒரு காரியம், அநேகர் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எதிர்காலத்தில் ஒரு கேள்விக்குறியாகவே நின்றுக்கிட்டு இருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட வாயிலிருந்து நாம் பேசின வார்த்தையினாலே கட்டப்பட்டு கிடக்கிற ஒரு சூழ்நிலை. அறியாமல் நம்ம பேசும்போது நம்ம அறியாமல் பேசுகிறோம், சில நேரம் அறிந்தும் பேசுகிறோம். அதோடைய விளைவு என்னன்னு தெரியாமல் நம்ம பேசுகிறதுனால தான் இன்றைக்கி நமக்கு நம்மளோட வாயின் வார்த்தையினாலே கட்டப்பட்டு கிடக்கிறோம். இப்போ இதிலிருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா, நீங்கள் பேசின எந்த வார்த்தையாக இருந்தாலும், ஒருவேளை அது என்ன வார்த்தையும் கூட நீங்கள் மறந்துருக்கலாம். நீங்கள் இப்போ அதை சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினாலே இதுவரைக்கும் என் வாயின் வார்த்தையில் நான் அறிக்கிட்ட காரியங்கள், பேசின காரியங்கள், இது நிமித்தம் என்னோடய வாழ்க்கையில், என்னுடைய எதிர்காலத்தில் நான் கட்டப்பட்டு இருப்பேனானால், என் குடும்பம் கட்டப்பட்டு இருக்குமானால், இயேசுவின் நாமத்தில் அந்த வார்த்தைகளை கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அதை கேன்சல் பண்ணுகிறேன். அதை சிலுவையில் இருந்து ஒப்பு கொடுக்குறேன். அப்பா, பூமியில் இதை நான் கேன்சல் பண்ணிட்டேன், பரலோகத்தில் நீங்கள் அதை கேன்சல் பண்ணிடுங்கப்பான்னு சொல்லி அந்த வார்த்தை நீங்கள் கேன்சல் செய்து ஜெபிக்கும் போது, கேன்சல் செய்து நீங்கள் அறிக்கை செய்து அதை விட்டு விடுங்கள். தேவனை கர்த்தர் நீங்கள் உங்கள் வாயினால் பேசின அந்த வார்த்தையில் கட்டப்பட்ட அந்த வார்த்தையிலிருந்து உங்களை விடுவித்து மேன்மையான இடத்திற்கு உங்களை கொண்டு செல்லுவார். அதனால் நாம் யாரிடத்தில் பேசினாலும் சரி, இல்லை குடும்பத்தில் பேசினாலும் சரி, பிள்ளையிடத்தில் பேசினாலும் சரி, வாயின் வார்த்தையில் நம்ம பேசும்போது கவனமாக இருக்கணும். நம்ம கவனத்தை திசை திருப்பி நம்ம வார்த்தை கொண்டே நம்மளோட வாழ்க்கையை அவன் கட்டிடுவான். அப்போ பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். நம்முடைய எதிர்காலத்தை நோக்கி நம்ம பயணிக்கும் போது நன்மையான வார்த்தை தான் பேசணும், தீமையான வார்த்தை பேசக்கூடாது. நடக்குதோ நடக்கலையோ அறிக்கை செய்யணும். என் வாழ்க்கையில் நான் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பேன், மேன்மையான இடத்துல இருப்பேன், என்னோட குடும்பத்தை நான் மேன்மையாக இருப்போம், எங்கள் குடும்பம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி நம்ம இப்படியா தொடர்ந்து நம்ம வாயின் வார்த்தை அறிக்கை செய்து நாம் மேன்மை அடைவோம். இயேசுவின் நாம்